தேர்வு பணியும் தேர்தல் பணியும் எதிர்கொள்ள பல்வேறு விதமான அந்த மன வலிமையோடு இருக்கிறீங்க. அது படித்தான் ஆகணும், இது நம்முடைய கடமையாச்சு. நீங்கள் கூடுதல் ஊதியம் கேட்பதுக்கு எந்த வகையில் நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்கப்படுது. என்ன சார் அநியாயமா இருக்கு? நீங்கள் ஆசிரியர்களுக்கு ஒரு ஊதியம் கொடுக்குவது அரசாங்கத்துடைய முழு கடமை. நீங்கள் 4 மடங்கு கேட்குறீங்க. 4 மடங்கு கொடுத்தா அரசாங்க நிலைமை என்ன? திவாலை தான் போகணும். 12,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய்க்கு எதுக்கு அந்த மாதிரி ஃபேக்கல்ட்டி வச்சிருக்கீங்க சார்? அப்போ அவங்க எப்படி பாடத்தை நடத்துவாங்க? இப்போ எனக்கு சம்பளம் 12,000 ரூபா, எனக்கு சம்பளம் 15,000 ரூபா அப்படின்னா என்னால் அந்த பாடத்தை என்னால் எப்படி முழுமையாக நடத்த முடியும்? அப்போ மாணவர்களால் எப்படி அவங்க சாதிக்க முடியும்? நாங்கள் கரெக்ஷன் பண்ணும் பொழுது எங்களுக்கு அது கள்ளக்குறிச்சி பேப்பரா இல்லை கல்லிடைக்குறிச்சிக்கு பேப்பரா எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அது எக்ஸா ஒய்யா காமனாக இருக்கும். அவன் ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா தெரியாது. ஸோ பேப்பரில் இருந்தால் தான் மார்க் போட முடியும். ஓவராலாக டோட்டல் போடும் பொழுது 37 வரும். அவருக்கு ஒரு ஃபோன் வரும், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு 39 இல்லை 27 போட்டுருவார். இவர் சைன் போட்ட பிறகு எஸ்ஓ போடுவார், சிஇ போடுவார். அந்த பையனுக்கு மார்க் குறைஞ்சிரும். ரீவேல்யூஷனில் கேள்வி வரும். ரீவேல்யூஷனில் மார்க் கூடுச்சுன்னா அந்த பையன் கோர்ட்டுக்கு போவான். ஓஎஸ்எம் தவறு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆன்லைன் ஸ்க்ரீன் மோடில் தவறு நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஆன்லைன் ஸ்க்ரீன் மோடில் ரீவேல்யூஷன் தானே இல்லை. ஒரே ஒரு கரெக்ஷன் தான். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழல் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தேர்வு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த தேர்வும் தீவிரமாக சென்று கொண்டிருக்கின்றது. கல்வியாளர்கள், ஆசிரியர்கள் தேர்வு ஒரு பக்கம், அதை முடித்தவுடன் சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் ஒரு பக்கம். இந்த ரெண்டுத்தையும் அவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலுக்கு இணைந்திருக்கிறார் கல்வியாளர், விமர்சகர் சோமசுந்தரம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கிறேன். நான் தொடக்கத்தில் சொன்னது போல் ஒரு புறம் தேர்வு பணிகள், இன்னொரு பக்கம் வரவிருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தல் பணிகள். இந்த ரெண்டுத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய இந்த மனநிலை இருக்குங்கள. ஏற்கனவே நீங்கள் பல்வேறு விதமான ஊதியங்கள்லாம் குறித்து அதுக்கு பல்வேறு கோரிக்கைகள்லாம் வைத்தீங்க. அந்த கோரிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்கின்றது? அதே போல் 2 பணிகளையும் எதிர்கொள்கிறதுக்கான அந்த மன வலிமை உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? அதற்கான ஆயத்தக்கூறுகள், சாத்தியக்கூறுகள் எப்படி இது வரைக்கும் உங்களுக்கு? அதாவது சார், நீங்கள் கோரிக்கை நிறைவேறிக்கான்னு கேட்குறீங்க, நிறைவேறலை. அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் கேட்டது என்ன கேட்டாங்க? பழைய பென்ஷன் கேட்டாங்க. இப்போ பழைய பென்ஷன் கொடுக்கல. அதுக்காக ஒரு வேறு மாதிரி ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காங்க. நிறைய அரசு ஊழியர்கள் அதில் ஏமாற்றப்பட்டது உண்மைதான். பட் தேர்வும் தேர்தலும் இது அரசு ஊழியருடைய கடமை தான். இது இப்போ ஆசிரியர்கள் எடுத்துட்டா உங்களுக்கு தெரியும், தேர்தல் பணியும் பார்க்கணும், தேர்வு பணியும் பார்க்கணும். இப்போ நீங்கள் பாராளுமன்ற தேர்தலாலும் பரவாயில்ல, சட்டமன்ற தேர்தலாலும், இப்போ ஊராட்சி மன்ற தேர்தலாலும் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களுக்கும் அது தலையாய கடமையாகிடுது. இப்போ இந்த வருஷம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல்னு சொல்லிக்கிறாங்க. சிபிஎஸ்சி எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் 12th தான் நடந்துக்கிட்டு இருக்கு. 12th மட்டும் இல்லை, இப்போ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அதுவும் இப்போ ஆரம்பித்து, நான் சொல்கிறது சிபிஎஸ்சி. இப்போ ஸ்டேட் போர்டை பற்றி பேச வரேன். முடிஞ்சது. இப்போ ஏப்ரல் 20ஆம் தேதி சிபிஎஸ்சிக்கு ரிசல்ட்டே அப்படி சொல்ல போகிறாங்க. சிபிஎஸ்சி பொறுத்தவரை அப்புறம் ஸ்டேட் போர்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இப்போ கரெக்ஷன் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சிபிஎஸ்சி இன்னும் அட்வான்ஸாக போயிருக்காங்க. ஓஎஸ்எம்னு கொண்டு வராங்க, ஆன்லைன் ஸ்க்ரீன் மோடு. ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நான் 30 வருஷமாக அந்த பணியிலே இருக்கிறேன். பேப்பர் பண்டில் திண்டிவனத்துலேருந்து திருநெல்வேலிக்கு அனுப்புவாங்க. அது திண்டிவனம் பேப்பரு திருநெல்வேலிக்கு போகும். திண்டிவனம் முதல் திருநெல்வேலி வரை. அவ்வளோ உண்மைதான். திருநெல்வேலி பேப்பர் பார்த்தீங்கன்னா திருவள்ளூருக்கு வரும். இது ஒரு காலத்தில் நடந்தது. இன்றைக்கி டெக்னாலஜி வளர வளர ஓஎஸ்எம், ஆன்லைன் ஸ்க்ரீன் மோடு, பேப்பரை திருவள்ளூர் பேப்பரை ஸ்க்ரீன் பண்ணி, அப்படியே ஸ்க்ரீன் பண்ணி திருநெல்வேலியிலேருந்து நான் கரெக்ஷன் பண்ணலாம் பேப்பர்ஸ். இப்போ ஓஎஸ்எம்ல இப்போ கரெக்ஷனே நடக்க போகுது. சிபிஎஸ்சி பொறுத்தவரை பேப்பர் பண்டில் அங்கே போக போகிறது இல்லை. அதாவது ஸ்கேன் பண்ண பேப்பர்ஸ் இன்றைக்கி எக்ஸாம் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கரெக்ஷன் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் சிபிஎஸ்சி சொல்லிட்டு இருக்கேன். அங்கே இருந்த இடத்துல இருந்தே இந்த ஸ்கேனிங் பேப்பரை பார்த்து அப்படியே கரெக்ஷன் பண்ணணும். கம்ப்யூட்டரை வச்சு கரெக்ஷன் பண்ணணும். இந்த ஸ்கேனிங் பேப்பர் அது தெளிவாக இருக்குமா? நல்ல கேள்வி. இது ஃபஸ்ட் டைம் சிபிஎஸ்சி இதை ட்ரை பண்ணுறாங்க.
இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதாவது சார், மேனுவலாக நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்பொழுது அப்படியே 1 2 3 அடிஷன் தப்பு பண்ணுவீங்க மேனுவலாக. இது உண்டு, நடந்திருக்கு. ஓவராலாக டோட்டல் போடும் பொழுது 37 வரும். அவருக்கு ஒரு ஃபோன் வரும், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு 39 இல்லை 27 போட்டுருவார். இவர் சைன் போட்ட பிறகு எஸ்ஓ போடுவார், சிஇ போடுவார். அந்த பையனுக்கு மார்க் குறைஞ்சிரும். ரீவேல்யூஷனில் கேள்வி வரும். ரீவேல்யூஷனில் மார்க் கூடுச்சுன்னா அந்த பையன் கோர்ட்டுக்கு போவான். ஏன்னா எனக்கு இதனால தான் அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கல, இதனால தான் மெடிக்கல் காலேஜ் எனக்கு கிடைக்கலன்னு கோர்ட்டு போவான். இந்த ஓஎஸ்மில் இந்த பிரச்சனையே வராது. நீங்கள் டிக் போடுறீங்க, பேஜ் வைஸ் டோட்டல் நான் 9 போட்டால் கூட அதில் ரெட்டிங் காமிக்கும், நீ கூட்டுறது தப்புங்க காமிக்கும். அதுவே ஆன்சர் பண்ணும். உன்னுடைய மார்க் வந்து 8ங்க காமிக்கும். ஸோ அழகாக 8ன்னு போட்டுருவாங்க. அதில் ஒரு கேள்வி நீங்கள் கரெக்ஷன் பண்ணல அப்படின்னா திருப்பியும் ரெட்டிங் காமிக்கும். அப்போ ஆமாம், இவர் ஏதோ கேள்வி விட்டுட்டோம், அவர் திருப்பி செக் பண்ணி இவர் கரெக்ஷன் பண்ணணும். இல்லை நீங்கள் ஒரு கேட்ட கேள்வி கரெக்டான ஒரு கேள்வி. சில மாணவர்கள் இந்த பயாலஜி மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பயாலஜியில் டயக்ராம் வந்து பென்சிலில் ரொம்ப லைட்டாக போடுவாங்க. வெயிட்டாக போட்டால் ஸ்கேன் ஆகும், லைட்டாக போட்டால் ஸ்கேன் ஆகாது, கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளங்கள் இருக்கிறத தவிர 95% இந்த ஆன்லைன் ஸ்க்ரீன் போடுறது சிறப்பானது. இந்தியா முழுக்க சிபிஎஸ்சி கொண்டு வந்துட்டாங்க. பட் தமிழ்நாட்டில் இப்போ மாநில பாடத்திட்டத்தில் விரைவில் கொண்டு வர போகிறாங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம வந்து மேனுவல் கரெக்ஷன் தான், பேப்பர் கரெக்ஷன் தான், அதுக்கான டைம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக முடிச்சுட்டு தேர்தல் பணிக்கும் ஆசிரியர் பெருமக்கள் ரெடியாக தான் இருப்பாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. தேர்வு பணியும் தேர்தல் பணியும் எதிர்கொள்ள வந்து பல்வேறு விதமான அந்த மன வலிமையோடு இருக்கிறீங்க. அது பண்ணித்தான் ஆகணும், இது நம்முடைய கடமையாச்சு. தேர்வும் முக்கியம், தேர்தலும் முக்கியம். ஏன்னா ஒரு 5 வருடத்துக்கு ஒரு வருஷம் தேர்தல் வருது. ஸோ இது ஆசிரியருடைய கடமை, அரசு ஊழியருடைய முழு கடமை. அதில் மாற்று கருத்தே இல்லை. பட் நாங்கள் எதிர்பார்த்தது கிடைச்சிதா அப்படின்னா இல்லை. அது ஒரு சின்ன மன வருத்தம் இருக்குது. எல்லாரும் எதிர்பார்த்தது ஒரு பழைய பென்ஷன் கிடைக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. இல்லை, பென்ஷனுங்க என்பதை விட அந்த தேர்தல் பணிக்கு வந்து செல்கின்ற நேரங்கள் இருக்குங்களா. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சு அந்த வாக்குப்பெட்டியை அனுப்புகிற வரைக்கும் அந்த பொறுப்பு யாருக்குன்னா அந்த தேர்தல் பணியில் ஈடுபடுகிற அலுவலர்கள், அது குறிப்பாக ஆசிரியர்களுக்கு அது அதிகமாகவே இருக்கும். அது நள்ளிரவு நேரத்தில் தான் அந்த வண்டிகள் வரும். கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து அந்த வாக்குப்பெட்டியை அனுப்பிவிட்டு அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து திரும்ப வந்து மறுநாள் பள்ளிக்கூடம் என்றாலும் கூட வந்து செல்வாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படி இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் முறையில் எல்லாமே வந்து மாறி இருக்கு. அதை கல்வித்துறையில் வந்து சீரமைக்கிற பணிகள் முதலும் கொண்டு நீங்கள் சொல்கிறது போல், அதாவது ஓஎஸ்எம் உள்பட எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மயமாக மாறி இருக்கு. கண்டிப்பாக வேலையும் ரொம்ப எளிதாக தான் இருக்குது. அப்படி இருக்கிற பொழுது வந்து நீங்கள் கூடுதல் ஊதியம் கேட்பது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வியும் வந்து கேட்கப்படுகிறது. இல்லை என்ன சார் அநியாயமாக இருக்குது. இல்லை, நீங்கள் ஆசிரியர்களுக்கு ஒரு ஊதியம் கொடுக்குறது வந்து அரசாங்கத்துடைய முழு கடமை. நீங்கள் 4 மடங்கு கேட்குறீங்க. 4 மடங்கு வந்து கொடுத்தா அரசாங்க நிலைமை என்ன, திவாலை தான் போகணும் சார். காலேஜில் இன்றைக்கி ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறாங்களே, பெர்மனெண்ட் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறவங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. தற்காலிக முறையில் வேலை பார்க்குறாங்க சார், வெறும் 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு பிஹெச்டி முடிச்சுட்டு. சார் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் பாருங்கள், 12,000 ரூபா அப்படின்னா ஒரு நாளைக்கு 400 ரூபா உயிரை பணைய சார். நீங்கள் கொத்தனார்லாம் குறைய சொல்ல சார், உயிரை பணைய வச்சு துப்புர தொழிலாளர்கள் வந்து எங்கே இறங்குறாங்க? துப்புர தொழிலாளர்கள் கண்டிப்பாக இல்லை, அவங்க உயிரை பணைய வச்சு முழுக்க முழுக்க பார்த்து அந்த வாயு அடித்தாலே அந்த தொட்டிலே இறந்துருவாங்க. ஆமாம், அவர்களுக்கு ஊதியம் என்ன தெரியுங்களா? அவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற போய் கட்டிட தொழிலாளர்கள், ரைட்டு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையில் ஓட்டுநர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா 800 தான் இருக்குது. இப்போ தான் 900 மாற்றிருக்காங்க. ஒரு முறை ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கலாமா? இப்போ ஆசிரியர்களுக்கு வந்து ஃபேமிலி இருக்கணுமா வேண்டாமா, ஆசிரியர்கள் சாப்பிடணுமா வேண்டாமா, ஆசிரியர்கள் பெட்ரோல் போடணுமா வேண்டாமா, ஆசிரியர்கள் வாழணுமா வேண்டாமா, இல்லை நான் டீச்சர்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போனால் இந்த பெட்ரோல் வந்து அமௌண்ட் ஏதாவது குறைப்பாங்களா, இல்லை டீச்சர்னு சொல்லிட்டு என் ஃபேமிலிக்கு ஏதாவது கன்செஷன் கிடைக்குதா? சார் எங்களுக்கும் இதுதான் சார் வாழ்வாதாரம், இங்கே ஆசிரியர் பெருமக்களுக்கு இதுதான் வாழ்வாதாரம். கொடுக்கக்கூடிய சம்பளத்தை முறையாக கொடுக்கணும். இங்கே ஸ்கூல்னாலும் சரி, பகுதி நேர ஆசிரியர்கள் அவர்களுக்கு சம்பளமே 9,000 ரூபா, இங்கே 12,000 ரூபா. நீங்கள் உங்களால் ஏன் கொடுக்க முடியாத? மற்ற விரிவுரையாளருக்கு ஈக்குவலாக குவாலிஃபிகேஷன் ஈக்குவலாக கேட்குறீங்க. இதே பிஹெச்டி வாங்க கேட்குறீங்க. ஸ்கூலில் ஸ்லெட் பாஸ் ஆகணும், ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் ஆகுங்கிறீங்க. நாங்கள் ஸ்லெட்டு பாஸ் ஆகிறோம், நெட்டும் பாஸ் ஆகிறோம்,
திருப்பியும் எங்களுக்கு வந்து தகுதியின் அடிப்படையில் ஏன் இந்த சம்பளத்தை மிக குறைவாக கொடுக்குறீங்க? அதான் கேள்வி. 12,000க்கு பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகளில் வேலை செய்கிற ஆசிரியர் வெறும் 12,000 தான். அதிகபட்சம் 15,000 வச்சுங்க. ஆனால் வந்து இன்றைக்கி அரசு பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு. நீங்கள் இன்றைக்கி வந்து கேட்குற கோரிக்கை எப்படி கேட்டிங்கன்னா 4 மடங்கு சம்பளத்தை கொடுக்கணும் இருக்குது. 4 மடங்கு சம்பளத்தை கொடுத்தா அரசாங்கம் எந்த அரசாங்கமே திவாலு தான். அது எந்த அரசாங்கமும் வந்து முன்னெடுத்தா ஏற்கனவே சார் 7th பே கமிஷன்லேருந்து உங்களுக்கு ஆசிரியர்களுக்கு அதிக சம்பளம் என்ன அது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 2 மாதங்கள் விடுப்பு. யாருக்கு விடுப்புன்னா ஒன்று ஆசிரியர்களுக்கு, இன்னொன்று நீதிமன்ற பணிகளுக்கு, சட்ட வல்லுநர்களுக்கு. இதில் நான் மாற்றுக்கிறது சொல்லலாமா? சொல்லணும். ஒரு காலத்தில் இருந்தது, நீ சொல்லலாம், உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ இந்த வரக்கூடிய வருடங்கள்லேருந்து குறிப்பாக எந்தெந்த பள்ளி சிபிஎஸ்சி திட்டத்தை பாடத்தை அமல்படுத்துகிறாங்களோ கண்டிப்பாக கிடையாது. இப்போ சிபிஎஸ்சியை பொறுத்தவரை மே மாதம் திருப்பி எக்ஸாம் நடத்துகிறாங்க. 10th 2 தடவை எக்ஸாம் நடத்துகிறாங்க. 10th ஒரு எக்ஸாம் முடிஞ்சு நான் இப்போ தான் சொன்னேன், ரிசல்ட்டு ஏப்ரல் 20 சொல்லிட்டேன். அடுத்த எக்ஸாம் மே 15. நீங்கள் சொன்னீங்க கரெக்டு, ஒரு காலத்தில் மே மாதம் லீவ் இருந்தது உண்மை. ஒரு காலத்தில் இன்றைக்கு அரசு பள்ளியிலையும் அதே கேள்வி தான் வரப்போகுது. இது மாநில பாடத்திட்டமோ எத்தான் இப்படி பட போகிறாங்க. இங்கேயும் 10ஆம் வகுப்புக்கு 2 தடவை எக்ஸாம் நடத்த போகிறாங்க. 2 தடவை எக்ஸாம் நடத்தினா ஆசிரியர்கள் இல்லாமல் எப்படி நீங்கள் தேர்வு நடத்த முடியும்? ஸோ லீவுங்கிற கான்செப்டே இல்லை சார், லீவே கிடையாது. ஒரு காலத்தில் போக்கத்தவர்களுக்கு போலீஸ் வேலை, வக்கற்றவர்களுக்கு வாத்தியார் வேலை இருந்த நிலை மாறி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு கற்றவர்களுக்கு தான் வாத்தியார் வேலை. அதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாத்தியாருடைய வேலை என்பது சாதாரண விஷயம். ஏன்னா வச்சுக்கோங்க, ஒரு சமுதாயத்தை உருவாக்குற பொறுப்பு யாருக்கு இருக்குது? மாதா பிதா குரு இல்லையா? அதுக்கப்புறம் தான் தெய்வம். அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது ஒரு சேவை மனப்பான்மையை செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு ஏன் நீங்கள் வர மாட்டீங்க சார்? தமிழில் இந்த 2 சொல்லும் மிக இனிமையான சொல். தாயின் கருவறை, பள்ளியினுடைய வகுப்பறை. நிச்சயம். ஒரு தாயினுடைய கருவறையில் தான் ஒரு உயிர் பிறகுது. ஒரு பள்ளியினுடைய வகுப்பறையில் தான் ஒரு நாட்டினுடைய எதிர்காலமே தீர்மானிக்கப்படுது. அந்த வகுப்பறைங்கிறது ஆசிரியர் இல்லாத வகுப்பறை கிடையாது. அளவுக்கு அதிகமான ஊதியமும் வந்து ஒரு சமுதாயத்துக்கு கல்லறையும் ஆகிடும் சார். அதாவது அளவுக்கு அதிகமான ஊதியங்கிறது நீங்கள் வங்கி ஊழியரில் பாருங்கள், மற்ற கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுற அவருடைய சேலரி பாருங்கள். ஆசிரியர்கள் சார், நாங்கள் வந்து மிஷினோட நாங்கள் பாடத்தில் மனிதர்களோட மாணவர்களோட கிட்டத்தட்ட ஒரு வகுப்பில் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க. எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 8 பாடவழியில் 6 பாடவழி வகுப்பு உண்டு. முக்கியமாக சப்போஸ் ஒரு டீச்சர் லீவ் அப்படின்னா நாங்கள் 7ஆம் பாடவழி நாங்கள் போய் தான் ஆகணும் சார். அதனுடைய அந்த ஸ்டூடெண்டுடைய உயிருக்கும் சரி, அவனுடைய பாடத்துக்கும் சரி, அந்த டீச்சர், அந்த பள்ளிக்கூடம் தான் முழு ரெஸ்பான்சிபிள். ஸோ அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு நீங்கள் எதுக்காக ஊதியத்தை குறைக்கணுங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது சார். என்னை பொறுத்தவரை ஆசிரியர்களை போற்றப்பட வேண்டும். நீங்கள் வெளிநாட்டில் போனீங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய நாடு, பிலிப்பைன்ஸ்னாலும் சரி, ஆஸ்திரேலியானாலும் சரி, ஆசிரியர் சம்பளம் அப்படிங்கிறது, அவங்க கிரேடுங்கிறது அமைச்சர்களுக்கு ஈக்குவலாக ஒரு டீச்சர்ஸை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க குவாலிஃபைடு. வெறும் குவாலிஃபைடு இல்லாமல் எங்கேயுமே இல்லை. நீங்கள் சொன்னீங்க தனியார் பள்ளின்னு சொன்னீங்க. இன்றைக்கி நிறைய தனியார் பள்ளிகளில் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக சேலரி கொடுக்கக்கூடிய தனியார் பள்ளிகளும் சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. அவங்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு. பட் என்ன வருத்தம், அரசாங்கத்து மேலே என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இன்னும் பார்ட் டைம் டீச்சர் ஏன் வச்சுருக்கீங்க? இன்னும் 12,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய்க்கு எதுக்கு அந்த மாதிரி ஃபேக்கல்ட்டி வச்சுருக்கீங்க சார்? அப்போ அவங்க எப்படி பாடத்தை நடத்துவாங்க? நீங்கள் இப்போ எனக்கு சம்பளம் 12,000 ரூபா, எனக்கு சம்பளம் 15,000 ரூபா அப்படின்னா என்னால் அந்த பாடத்தை என்னால் எப்படி முழுமையாக நடத்த முடியும்? அப்போ மாணவர்களால் எப்படி அவங்க சாதிக்க முடியும்? இப்போ அரசாங்கத்துக்கு கடமை என்ன? நீங்கள் இத்தனை நிறைய கலைக்கல்லூரிகளை உருவாக்கிறீங்க, அது கண்டிப்பாக அரசாங்கத்தை நான் பாராட்டுறேன், இந்த மாற்றுக்கருத்தே இல்லை. இன்றைக்கி இந்தியாவில் உயர்கல்வியில் தமிழ்நாடு தான் அதிக அளவில் மாணவர்கள் படிக்கிறாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆசிரியர் பெருமக்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எதுக்காக 12,000 ரூபா, எதுக்காக 15,000 ரூபா? அவங்கள ஒரு நெருமைப்படுத்துங்க, அவங்கள பெர்மனன்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு நல்ல சேலரி கொடுங்க. நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர் ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் வர முடியும். நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னாலே கண்டிப்பாக ஸ்லெட் எழுதணும், நெட் எழுதணும். அசோசியேட் ப்ரொஃபஸர்னால் பிஹெச்டி முடிச்சிருக்கணும், பிரின்சிபல்னால் பிஹெச்டி முடிச்சிருக்கணும். நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன், நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன், ஸ்லெட்டு பாஸ் ஆகிருக்கேன், என் சம்பளம் 12,000 ரூபா, என் சம்பளம் 15,000 ரூபா அப்படின்னா நான் எதுக்கு அந்த தொழிலுக்கு வரணும்? நான் வேறு ப்ரொஃபஷன் நான் அழகாக போகலாமே. இதில் நிறைய ஆசிரியர் குடும்பங்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க சார். பொருளாதாரத்தை பின்தங்கி நிற்கிறாங்க, அவங்களால போராட முடியல. இப்போ மற்ற ஊழியர்கள்னால் நீங்கள் ரோட்டுக்கு வந்துடுறாங்க,
இவங்களால ரோட்டுக்கு வர யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க டீச்சராக இருக்கிறாங்க. டீச்சராக இருந்து மாணவர்களுக்காக பாடம் நடத்தி தனது வாழ்க்கையே இன்னைக்கு நிறைய பேர் தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரை நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும். ஊடகங்கள்லாம் அதிக அளவில் சப்போர்ட் பண்ணணும். ஆசிரியர்களுக்கும் சரி, கண்டிப்பாக ஒரு நல்ல சம்பளம் கொடுக்குறோம். இந்த பென்ஷனுங்கிறது ஒரு பழைய பென்ஷன் வரணும். இருந்தால் தான் அந்த ஆசிரியர்கள் சிறப்பாக பண்ண முடியும். மாணவர்களுடைய கல்வித்தரம் உயர்த்துவதற்காக அரும்பாடுபடுகிற ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்து அதிக ஊதியம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்துறீங்க. கண்டிப்பாக. மேலை நாடுகள் வந்து நீங்கள் குறிப்பிடுறீங்க, பிலிப்பீன்ஸ், டென்மார்க் போன்ற. ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் டென்மார்க் போன்ற நாடுகளில் கல்வித்தரங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது உண்மைதான். இங்கேயே போயிடுச்சு. அதனோடு ஒப்பிடுறது என்பது நம்ம ஏணிக்கும் எட்டாத ஒரு கனி தான். கண்டிப்பாக, கண்டிப்பாக. அந்த நிலையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் உயர்கல்வியில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து தேர்ச்சி விகிதத்தை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன் நிறைய இடங்களில், நிறைய கல்லூரிகளில் அப்படி ஒரு பின்னடைவை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து கல்வியாளர்களுக்கு அதிக ஊதியத்தை கொடுக்க முடியும்? சார் உங்கள் கேள்வி வந்து வினோதமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அது என்ன கேட்குறீங்கன்னா, பையன் ஃபெயில் ஆனால் உங்களுக்கு ஏன் சம்பளம் தரணும், பையன் நல்ல மார்க் வாங்கணும்னு கேட்குறீங்க. உங்கள் கேள்வி ஒரு பேரண்ட்டாக கேட்குறது கரெக்டு, நான் ஒத்துடுதேன். நீங்கள் ஒரு பேரண்ட்டாக கேட்குறீங்க, நான் ஒத்துடுதேன். இந்த கேள்வியை தான் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லேயே வந்து உங்களோட உயர் அதிகாரிகள் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க இல்லையா? 100க்கு 100 கரெக்டு சார். அது உயர் அதிகாரிகள் கேட்பாங்க, பக்கத்து காலேஜில் எவ்வளோ ரிசல்ட் வந்திருக்கு, உங்கள்கிட்ட நீங்கள் என்ன ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தான் உயர்கல்வியில் படிப்பவர் இன்னைக்கு மிக அதிகம். இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பாடப்பிரிவுகள் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அப்படின்னா அரசு அங்கீகரிக்கப்பட்ட தொழில்நுட்ப பல்கலைக்கழகம்னா அண்ணா பல்கலைக்கழகம். ப்ரைவேட் யூனிவர்சிட்டி நிறைய இருக்குது. எம்ஜிஆர் டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது, விஐடி இருக்குது, எஸ்ஆர்எம் இருக்குது, நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அதில் 40க்கும் மேற்பட்ட பாடப்பிரிவுகளில் ஒரு 2-3 பாடப்பிரிவுகளில் 3% தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து நம்ம ப்ரொஃபஸர்ஸை குறை சொல்ல முடியாது. அது புது பாடத்திட்டம். புதிய பாடத்திட்டம் போகும்பொழுது அந்த சிலபஸ் வந்து மாணவர்களுக்கு ரீச் ஆகாமல் இருக்குது. அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்திருக்காங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபெயிலியர்ஸ் வந்தாலே சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ங்கிறது உடனே வரும். அதுக்காக அந்த மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணால் அழகாக ஈஸியாக அவங்களால கிராக் பண்ண முடியும். இதுக்காக அந்த ப்ரொஃபஸர்ஸ் சேலரி கொடுக்கல, அதனால தான் அவங்க மார்க் குறைச்சாங்க அப்படின்னு நம்ம ஏற்றுக்க முடியாது. எந்த ப்ரொஃபஸரும் பண்ண மாட்டாங்க. அதான் சார், நாங்களும் செகண்ட் பேரண்ட் தான். எங்கள் குழந்தைகளும் பள்ளிகள்லையும் படிக்கிறாங்க, கல்லூரிகளையும் படிக்கிறாங்க. நாங்கள் கரெக்ஷன் பண்ணும் பொழுது எங்களுக்கு அது கள்ளக்குறிச்சி பேப்பரா இல்லை கல்லிடைக்குறிச்சிக்கு பேப்பரா எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அது எக்ஸா ஒய்யா காமனாக இருக்கும். அவன் ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா தெரியாது. ஸோ பேப்பரில் இருந்தால் தான் மார்க் போட முடியும். இந்த பேப்பரில் அந்த புது பாடப்பிரிவுனால இந்த மாணவர்களால் சில இடங்களில் சிலபஸை சரியாக டெஸ்கிரைப் பண்ண முடியலை. அதில் ஒரு சில கல்லூரிகளில் தவறு இருக்கிறான் இல்லைங்களே. ஒரு சில கல்லூரிகள், ஒரு சில தனியார் கல்லூரிகளில் தவறு இருக்குது. ஸ்கேன் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னீங்களே. அதான் சார், அது வந்து சிபிஎஸ்சியில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, சிபிஎஸ்சியில் இன்றைக்கி இந்தியா முழுக்க கொண்டு வந்துட்டாங்க. சிபிஎஸ்சியில் இன்னும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அது வரல. இன்னும் எல்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்தையும் சரி, நம்ம ஸ்டேட் போர்ட்லேயும் சரி, பேப்பர்ஸ் கரெக்ஷன் தான் இன்னைய வரையும் நடந்துகிட்டு இருக்கு. நாளை கூட மாறலாம். இந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணும் பொழுது அவன் இந்த பேப்பர் கண்டிப்பாக தெளிவாக எழுதியிருக்கணும். ஒரு சில கல்லூரிகளில் குவாலிஃபைடு ப்ரொஃபஸர்ஸ் அவங்க போடுவது இல்லை. தனியார் கல்லூரிகளில், நான் அரசு கல்லூரி சொல்லலை. அரசு கல்லூரினா கண்டிப்பாக குவாலிஃபைடு ப்ரொஃபஸர்ஸ் தான் இருக்க முடியும். ப்ரைவேட் காலேஜஸில் அவங்க காலேஜ் அவங்க ரன் பண்ணணும். நிறைய இடங்களில் பிஇ முடித்தவர்களே பிஇ கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஸர் 10 காலேஜில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரியும். நம்ம செய்தி வந்து நம்ம பார்த்துருக்கோம். சர்ச்சையாச்சு, நமக்கு தெரியும். அதுக்காக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ், முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் அவர்கள் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஒரு சில கல்லூரிகளில் அந்த தவறு நடக்குது. ஆனால் அது நடக்காமல் அண்ணா பல்கலைக்கழகம் தான் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முழு கடமை. ஒரு காலேஜ் போனாங்கன்னா அவங்க செக் பண்ணணும், குவாலிஃபைட் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்களா, அவங்க எம்ஏ முடிச்சிருக்காங்களா, இல்லை பிஹெச்டி முடிச்சிருக்காங்களா, செக் பண்ண வேண்டியது அண்ணா பல்கலைக்கழகத்துடைய முழு கடமை. நம்ம வந்து ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி நம்பி தான் அந்த காலேஜ் நம்ம சூஸ் பண்ணுவோம். அதுக்காக நான் எல்லா காலேஜும் அதை தவறு பண்ணுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் ஏற்றுக்க மாட்டேன். நிறைய காலேஜ்கள் சிறப்பாக பண்ணுறாங்க. ஒரு சில காலேஜில் தவறு நடக்குது. பட் அதனால் இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. எல்லா பாடப்பிரிவும் இல்லை சார், ஒரு சில பாடப்பிரிவுகளில் தான் இந்த 3%, 7% ரிசல்ட் வந்திருக்கு. அதே நேரத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி அந்த பாடப்பிரிவுகள்லாம் 90% எடுத்திருக்காங்க. புது பாடம் பொழுது டீச்சருக்கும் புதுசு, ஸ்டூடெண்ட்டுக்கும் புதுசு. அதனால் அவங்க மாணவர்கள் அதை தோல்வி செஞ்சுருக்காங்க.
இதே போன்ற இந்த ரீவேல்யூவேஷன் பிரச்சனையும் இருக்குது. அதை பற்றி சார் இதில் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சில தவறுகள் நடக்குது. அது நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ஓஎஸ்எம் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓஎஸ்எம்ல தவறு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆன்லைன் ஸ்க்ரீன் மோடில் தவறு நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஆன்லைன் ஸ்க்ரீன் மோடில் ரீவேல்யூஷன் உண்டான இல்லை. ஒரே ஒரு கரெக்ஷன் தான். இப்போ அண்ணா பல்கலைக்கழகமும் சரி, நிறைய தனியார் பல்கலைக்கழகமும் சரி, ரீவேல்யூஷன் சிஸ்டம் இருக்குது. இப்போ உதாரணமாக மெக்கானிக்கல் வச்சு போகிறோம். அதில் நான் ஒரு பேப்பர் எழுதுறேன், பேப்பர் 1. எனக்கு அவுட் ஆஃப் 70 45 வருது. ரீவேல்யூஷன் போடும் பொழுது 65 வருது. அப்போ என்ன தவறு நடக்குது? கரெக்ஷன் பண்ண ப்ரொஃபஸரோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோ தவறு பண்ணிக்கிறாங்க. அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நீ ரீவேல்யூஷன் போடும்போது 20 மார்க் எப்படி எக்ஸ்ட்ரா வரும்? அப்போ ரீவேல்யூஷனுக்கு எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு பேப்பருக்கும் 1000 ரூபாய் நாங்கள் பே பண்ணணும். ஸோ இதெல்லாம் இந்த அண்ணா பல்கலைக்கழகமும் சரி, மற்ற தனியார் பல்கலைக்கழகமும் சரி தவிர்க்க வேண்டும். இந்த மாதிரி டெக்னாலஜி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும். இந்த ஓஎஸ்எம் மாதிரி கொண்டு வர ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும். ரீவேல்யூஷனுக்கு பணம் வாங்கக்கூடாது. தவறு நடக்கிற பட்சத்தில், இப்போ மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் எப்படி நீங்கள் பணம் வாங்குவீங்க? பணம் வாங்கினோடனே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. இது கண்டிப்பாக முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். அப்படி தவறு செய்த ஆசிரியர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. மதிப்பெண் மட்டும்தான் ஒரு மாணவனை வந்து முன்னேற்ற முடியும் என்ற சூழல் இருக்கிற பட்சத்தில் அவன் வந்து வேறு விதமான வாழ்வியல் விதமான மதிப்பெண்களை எடுப்பதற்கான கல்வி சூழல் வந்து இங்கே இருக்குதா? சார், கல்வி என்பது மதிப்பெண்ணுக்கானது மட்டுமல்ல, மதிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் கல்வி. நடப்பது பள்ளிக்கான இறுதித் தேர்வு, வாழ்க்கைக்கான இறுதித் தேர்வு அல்ல. தேர்வு என்றைக்குமே தீர்வாகாது. அதில் நான் தெளிவாக இருக்கிறேன். இப்போ பிஇ முடித்ததாக மட்டும் இப்போ நிறைய கல்லூரி என்ன பண்ணுறாங்க? தே ஆர் ப்ரொடியூசிங் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். தே ஆர் நாட் ப்ரொடியூசிங் இன்ஜினியர்ஸ். இன்ஜினியர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். மக்கடிச்சுட்டு மார்க் ஷீட் வாங்கிடுவாங்க. ஆனால் ஒரு தரமான பொறியாளரை உருவாக்குனா கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்பு எந்த பிரச்சனையும் ஏற்பட போகிறது இல்லை. என்ன பொறுத்தவரை நீங்கள் மார்க்கை வச்சு தான் வாழ்க்கை சாதிப்போம் அப்படிங்கிறது நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இப்போ 10th ஒரு பையன் சென்டம் வாங்கியிருப்பான், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருப்பான். 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருப்பான். வாழ்க்கையிலே அவன் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவானா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அதுக்கு ஒரு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு, இந்த 3 இருந்தாலே வாழ்க்கையில் சாதிக்கலாம். இங்கே ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜுடைய ஓனர் அவர் எம்பிபிஎஸ் படித்ததில்லை. கடின உழைப்பு மூலமாக தான் இங்கே நிறைய தனியார் கல்வியுடைய தாளாளர்கள் நிறைய பேர் டிகிரியே படிக்கலை. கடின உழைப்பு மூலமாக தான் இந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாங்க. ஸோ மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டியது ஆசிரியருடைய கடமை, பள்ளிக்கூடத்துடைய கடமை, பல்கலைக்கழகத்துடைய கடமை. கல்விங்கிறது ஒரு அடுத்த லெவல் கொண்டு போகும், அவ்வளோதான். இப்போ உயர்கல்வியில் மருத்துவ படிப்பு அதில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் சம்மந்தமான பல்வேறு விதமான ஆராய்ச்சி அதில் கூட வந்து சென்னை வந்து ஹப்பாக தான் இருக்குது. கண்டிப்பாக. ஆனால் கேரளாவோட ஒப்பிடுற பொழுது நம்ம கல்வி தளத்தில் அவர்களை நெருங்கிட்டோமா? சார், என்னை பொறுத்தவரை கல்வியிலையும் மருத்துவத்திலையும் கேரளாவை விட தமிழ்நாட்டில் தான் அதிகம் பேர் படிக்கிறாங்க. நீங்கள் உயர்கல்வி, நான் ஏற்கனவே சொன்னேன், மற்ற நாடுகளை விட தமிழ்நாட்டில் தான் உயர்கல்வி படிப்பு எண்ணிக்கை மிக அதிகம். இங்கே நிறைய கேரளா மாணவர்கள் தமிழ்நாட்டை நோக்கி தான் படிக்கிறாங்க. ஆனால் பொறியியல்னாலும் சரி, மருத்துவம்னாலும் சரி. ஆனால் பொதுவான பேச்சு என்னென்னா, கேரளாவோட ஒப்பிடுறப்போ தமிழ்நாடு இன்னும் பின்தங்கி தான் இருக்குது கல்வி தரத்தில். கல்வியில் பார்த்திங்கன்னா மாணவர்களை வந்து அந்த நிலைக்கு உயர்த்துவதில் இன்னமும் பின்தங்கி தான் இருக்குது அப்படின்னு ஒரு புள்ளிவரம் சொல்லுதில்லை. நம்ம அதையும் வந்து புறந்தள்ள முடியாது. சார், கல்வியாளர்களுடைய கடமை இந்தளவு தான் இருக்குதா தமிழ்நாட்டில்? இல்லை சார், இல்லை, கண்டிப்பாக. கேரளாவும் இங்கே தமிழ்நாடையும் கம்பேர் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் பாதி தான் கேரளா. தமிழ்நாட்டில் 39 பார்லிமெண்ட் சீட் இருக்குது. கேரளாங்கிறது ஒரு 20 பார்லிமெண்ட். நீங்கள் அதை கம்பேரிசனே பண்ண முடியாது. கேரளாவோட தமிழ்நாட்டில் அதிகம் பேர் உயர்கல்வி மட்டும் இல்லை, பொறியாளர்கள் அதிகம் பேர் இருக்கிறாங்க. அதிக பல்கலைக்கழகம் இருக்கிறதே தமிழ்நாட்டில் தான். அதிக மருத்துவக் கல்லூரி இருக்கிறதே தமிழ்நாட்டில் தான். அதில் எதுவும் மாற்றத்துக்கு கிடையாது. ஒரு சில குறைகள் இருக்குது. அந்த குறைகளை களையப்பட வேண்டும். அதுக்காக நம்ம கேரளா தான் சிறப்புன்னு சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இன்றைக்கும் நிறைய பேர் கேரளாவில் படித்த பட்டதாரிகளுக்கு வேலை இல்லை, நிறைய பொறியாளர்களுக்கு அங்கே வேலை இல்லை. அவங்க எல்லாருமே வெளிநாட்டிலாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கி அந்தளவுக்கு இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஇயில் நல்ல நம்ம சிஜிபியில் முடித்து வெளிநாடுகளில், குறிப்பாக யூஎஸ், யூகேயில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, ஆந்திராவும் சேர்ந்தவங்க தான் அதிக பேர் டாமினேட் பண்ணுறாங்க. பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா சிஇஓவை
தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அதே பேர் இருக்கிறாங்க. இந்த தேர்வு பணிகள், அதே போல் எஸ்ஐஆர் பணிகள், இப்போ வந்து தேர்தல் பணிகள், இந்த மூன்றுத்துலேயும் இந்த ஆசிரியருடைய பணி என்பது சாதாரண பணிகள் இல்லை. இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சவாலான பணிகள் தான். இது போன்ற பணிகள் தவிர்த்து வேறு என்னென்ன பணிகள்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய பணிகள்லையும் இனி வருங்காலத்தில் ஆசிரியர்கள் ஈடுபடுத்தினா உங்களுடைய பார்வை? இல்லை, பொதுவாகவே சார் ஆசிரியர்கள் தான் ஒரு மெயின் டூல். மக்களை சந்திப்பாங்க, மாணவர்களை சந்திப்பாங்க. இந்த கவர்மெண்ட் டீச்சர்ஸ்னு பொறுத்தவரை தேர்வு அவங்க தான் நடத்த முடியும். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னாலும் சரி, பேங்கிங் எக்ஸாம்னாலும் சரி, இப்போ எங்கள் பள்ளிக்கூடத்துலையும் சரி, கல்லூரியிலும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நாங்கள் நடத்துகிறோம். அந்த முறைப்படி நம்மளால் நடத்த முடியும். நீங்கள் ப்ரைவேட் ஆல்ட்டர் கொடுத்து நடத்த முடியாது. அதில் பல்கலைக்கழக தேர்வும் கல்லூரியில் தான் நடத்த முடியும். ஸோ அதே போல் தேர்தலும் ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் தான் சிறப்பாக பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 10 பார்லிமெண்ட் எலெக்ஷன், 10க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தேர்தலெல்லாம் ஆசிரியர் பெருமக்கள் தான் வந்து நடத்துகிறாங்க. எஸ்ஏஆர் பணிகள், இன்னும் நிறைய பணிகள் ஆசிரியர் கொடுத்துட்ருக்காங்க. கொடுக்கறது தவறே கிடையாது. அதே நேரத்தில் ஊதியம் கொடுத்தா ஆசிரியர்கள் இன்னும் சந்தோஷமாக இருப்பாங்க. இன்றைக்கி கொடுக்குற ஊதியம் மிக குறைவான ஊதியம். இதை அரசாங்கம் கண்டிப்பாக போக வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்களுடைய நம்பிக்கை நிறைவேற நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லது சார்.